யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல ஒரு தனி மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு காரணம் பணம் இல்லாம இருக்கலாம், படிப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு சமூகம் மொத்தமா கொதிக்குதுன்னா, ஒரு அரசாங்கத்தோட முடிவு ஒட்டுமொத்தமா மக்களை ரெண்டா பிரிக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அந்த நெருப்பு வெறும் அரசியல் மட்டுமா, இல்லைன்னா தலைமுறை தலைமுறையா மனசுல புதைஞ்சு இன்னும் அணையாத ஒரு விஷயமா? ஒரு சட்டம் எப்படி ஒரு சமூகத்தோட அடிப்படை அமைப்பையே புரட்டி போடும் சக்தியா மாறுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சாதாரண அரசு உத்தரவு ஜீவோ வட மாநிலங்கள்ல இவ்வளவு பெரிய கலவர பூமியாகிறதுக்கு என்ன காரணம்? வாங்க இந்த சிக்கலான விஷயத்தை, இதோட அரசியல் பின்னணி, சமூக பதற்றம் எல்லாத்தையும் டீட்டெயிலா பேசலாம். நான் உங்கள் டிஜி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தில்லை ஃபேக்ட்ஸ். முதல்ல இந்த சர்ச்சைக்கு மையமா இருக்கிற யூஜிசினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். யூஜிசினா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், அதாவது பல்கலைக்கழக மானிய குழு. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம நாட்டோட உயர்கல்வி நிறுவனங்கள் எல்லாத்தையும் இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. அவங்களுக்கு ஃபண்டு கொடுக்கறது, விதிகள் வகுக்கிறது எல்லாமே இவங்க தான். சரி, 2026ல் வரப்போற அந்த புது விதி என்ன? அதுதான் இப்போ செம்ம ஹாட் டாபிக். இப்போதைக்கு நிறைய ஊடகங்கள்ல இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விதி உயர்கல்வி நிறுவனங்கள்ல நிதி ஒதுக்கீடு மற்றும் இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன் நடைமுறைகள்ல சில பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகுதுன்னு சொல்லப்படுது. இது உண்மையிலேயே சமூக நீதிக்கு உதவுமா, இல்லைன்னா அதுக்கு நேர் எதிராக இருக்குமாங்கிறது தான் $1 மில்லியன் கேள்வி. முக்கியமா வட மாநிலங்கள்ல இந்த விதி பத்தின வதந்திகளும் உண்மைகளும் காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. அங்க இந்த ரிசர்வேஷன் சப்ஜெக்ட் எப்போதுமே சென்சிட்டிவ். நம்ம நாட்டில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஜென்ரல்னு தனித்தனியா பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நீதி இருக்கு. இந்த யூஜிசி விதி அந்த பிரிவுகளுக்கு இடையேயான சமநிலையில பெரிய அடியை கொடுத்துருமோன்னு மக்கள் பயப்படுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு புது விதி வருது, உடனே வட மாநிலங்கள்ல, முக்கியமா பீகார், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாதிரி இடங்கள்ல ஏன் போராட்டம் வெடிக்குது? ஓபிசி வர்சஸ் ஜென்ரல். ஓபிசி பிரிவினருக்கு கிடைக்க வேண்டிய சரியான பிரதிநிதித்துவம் இந்த புது விதியால் பாதிக்குமோன்னு ஒரு பயம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தலைமுறையா நாங்க கஷ்டப்படுறோம், இப்பதான் கொஞ்சம் மேல வர்றோம், இந்த புது ரூல் எங்களை திரும்பவும் பின்னுக்கு தள்ளிடும். எஸ்சி எஸ்டியின் கவலை. அதே சமயம் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினர் எங்களுக்கு கிடைச்சிருக்க சலுகைகள் கூட குறைஞ்சிடுமோன்னு கவலைப்படுறாங்க. அவங்க கண்ணோட்டத்துல சமநிலைங்கிறது எல்லாரையும் ஒரே இடத்துல நிறுத்துறதில்ல, பல்லாயிரம் வருஷமா ஒடுக்கப்பட்டவங்களுக்கு கூடுதல் உதவி தேவை. இன்னொரு பக்கம் பொது பிரிவில் இருக்கும் ஜெனரல் கேட்டகரியில் இருக்கும் இளைஞர்கள், எங்களுக்கு தகுதியும் மார்க்கும் இருந்தும் ஏன் இடம் கிடைக்க மாட்டேங்குது, திறமைக்கு மரியாதை இல்லையான்னு போராடுறாங்க. இவங்களுக்கு இந்த புது விதி ஒருவேளை சாதகமா இருக்கலாமோன்னு ஒரு எதிர்பார்ப்பு. இந்த சண்டை உண்மையிலேயே நீதிக்காக மட்டும்தானா, இல்லனா ஒவ்வொருத்தரும் அவங்க உரிமையை பாதுகாத்துக்கிற போராட்டமா? பாருங்க, ஒரு உயர்கல்வித்துறை சட்டமும் எப்படி சமூகத்தில் இருக்கிற அத்தனை பிரிவுகளையும் எதிரும் புதிரமா நிறுத்துது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு நண்பா. இந்த விதிகள் ஏன் இப்போ 2026ல் நடைமுறைக்கு வரப்போகுதுன்னு சொல்றாங்க, ஆனா 2024லேயே ஏன் இந்த விவாதம் இவ்வளவு தீயா பரவுது? யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் எப்போ ஒரு பெரிய தேர்தல் வருதுன்னு நமக்கு தெரியும். ஒரு அரசாங்கம் இப்படி ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை ஆரம்பிக்கும் போது பின்னால என்ன நடக்குது? இது உண்மையிலேயே சமூக நீதிக்காக மட்டும்தானா, இல்லனா வரப்போற தேர்தலுக்கு ஒரு செம்ம மேட்டர் கிடைச்சிருக்கா? பல அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, யூஜிசி விதியை ஒரு கருவியா வச்சு சமூக பிரிவுகளை ஒன்னு சேர்க்கிறதுக்கோ இல்லனா பிரிச்சு போடுறதுக்கோ அரசியல்வாதிகள் பயன்படுத்துறாங்க. ஒரு சாதாரண ஜியோ எப்படி ஒரு மாநிலத்தை மொத்தமா கலவர பூமியாக்குது? அதுதான் இங்க மர்மம். இந்தியாவுல ஒவ்வொருத்தருக்கும் நான் யாருங்கிற கேள்விக்கு என்னோட சாதி என்னங்கிற பதில் தான் முதல் பதிலா இருக்கு. ஒரு விதி மாறும்போது அந்த அடையாளம் பாதுகாப்பா இருக்குமா இல்லனா போயிடுமான்னு எல்லாரும் அஞ்சுறாங்க. அதுதான் இந்த போராட்டத்துக்கான உச்சகட்ட உணர்ச்சி. நண்பா, இந்த தகவல் நமக்கு வாழ்க்கையை பத்தி ஒரு உண்மையை சொல்லுது. லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு தேவை, ஒரு அங்கீகாரம் வேணும். ஆனா இந்த சமூகம் போட்ட ஒரு கோடு, அதுதான் இப்போ பிரிவினைக்கு காரணமா இருக்கு. நீதிங்கிறது ஒருத்தருக்கு கிடைச்சா இன்னொருத்தருக்கு அது அநீதியா தெரியுது.
இதுதான் மனித வாழ்வியலோட அடிப்படை முரண். நமக்கு சொந்தமானதுன்னு நாம எதை நினைக்கிறோமோ அதுல யாராவது கை வச்சா உடனே கோபம் வருது. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில நிலையானது எதுவுமே இல்லை. ஒரு சட்டம் வருது, எல்லாமே மாறுது. மனித மனசுல இருக்கிற இந்த அதிகார போட்டியும் நமக்கு கிடைக்கலையேங்கிற ஏக்கமும் எப்போதான் தீரும்? நம்மளோட தனிப்பட்ட தகுதிக்கும் அரசாங்கம் கொடுக்கிற அடையாளத்துக்கும் இடையில நடக்கிற சண்டை தான் இந்த மொத்த பிரச்சனையும். நாம ஒருத்தரை எதிரியா பார்க்கறத நிறுத்திட்டு பிரச்சனைய ஒரு சமூக பிரச்சனையா பார்க்க ஆரம்பிச்சாதான் இந்த தீ அணைய வாய்ப்பு இருக்கு. ஆக நம்ம UGC 2026 விதியை பத்தி பேச ஆரம்பிச்சோம். ஆனா நம்ம பேச வேண்டியது சாதிய தீய பத்தி. இந்த நெருப்பு சும்மா அணையாது. ரொம்ப டீப்பா யோசிக்க வேண்டிய விஷயம் இது. நாம சத்தமா இல்லனா நிதானமா விவாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இது ஒரு சாதாரண செய்தியா கடந்து போக முடியாது. இந்த விவகாரத்துல உங்க மனசுல என்ன ஓடுது? இந்த புது விதி வருதுன்னு தெரிஞ்சதும் உங்க சமூகத்தை சேர்ந்தவங்க என்ன பேசுறாங்க? கமெண்ட்ஸ்ல ஒரு நல்ல விவாதத்தை ஆரம்பிக்கலாமா? இந்த தகவல்கள் உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்காக தில்லை ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோடு உங்களோட நினைவது உங்கள் தில்லை ஃபேக்ட்ஸ் மற்றும் உங்கள் TG. நன்றி.